pelvic floor muscle strengthening பண்ணாதனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபியா மைனோரா வந்து ஹைப்பர்ட்ரோஃபி ஆகிறது, ஏசிமெட்ரிக் ஆகிறது, யூரினரி இன்கான்டினன்ஸ் வருது, சிஸ்டோசில் வருதுன்னு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. யூரினரி இன்ஃபெக்ஷன் இதனால நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம். நம்ம லைஃப்பில் நிறையவே ஸ்ட்ரகிள்ஸை வந்து கடந்து வந்திருப்போம். ஸோ நிறைய டைம்ஸ் நம்ம என்ன நினைப்போன்னா, நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்ததை வந்து இப்படி மாற்றிருந்துருப்போமே, நம்மளோட ஹிஸ்ட்ரி இப்படி மாறி இருக்குமே, நம்மளோட ஸ்டோரி இப்படி வந்திருக்குமேன்னு நம்ம நிறைய டைம்ஸ் நினச்சிருப்போம். அட்லீஸ்ட் நம்மளோட லைஃப்பில் ஒரு டைமாவது நம்ம நினச்சிருப்போம், ஒரு செகண்ட் சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்காதா நம்மளுடைய லைஃபோட ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்டோரியை வந்து ரீரைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களோட லைஃப்பை நீங்கள் ரீரைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூஸ்வலி நம்மளுக்கு ஒரு டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய பேர் வந்து நம்மளுக்கு இந்த அவேர்னஸ் இல்லாததுனால, ஒரு பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணாதனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ரொம்பவே வந்து இந்த வெஜினல் டெலிவரிங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடாக, ஒரு பெரினியல் டேர், ஒரு எபிசியோட்டமி போட்டது வந்து ஊண்டு கேப்பிங் ஆகிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஒரு வெஜைனா அண்ட் வல்வா வந்து ஷேப்பே மாறுற மாதிரி, சைஸே மாறுற மாதிரி, இந்த மாதிரியான சேஞ்சஸ் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் ஒரு காஸ்மெட்டிக்காக. அது இல்லாமல் ஃபங்க்ஷனலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கர்ப்பப்பை இறங்குறது, யூரினரி இன்கான்டினன்ஸ், பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, ஐயோ இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நம்ம தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரிவென்ட் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம். சரி, அதை தான் நம்ம விட்டுட்டோம். நம்மளுக்கு இந்த மாதிரி இப்படி நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளோட வெஜனா, நம்மளுடைய கர்ப்பப்பை இறங்கியிருக்கு, நம்மளுடைய யூரினரி இன்கான்டினன்ஸ், இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஏதாவது நம்மளுடைய ஒரு ஸ்டோரியை நம்ம இப்போ வந்து திருப்பி நம்ம ரீரைட் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான ஆப்ஷனை பற்றி தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஸோ யூஸ்வலி வந்து நம்மளுக்கு ஒரு டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகுது, நம்ம ஒரு பெரினியல் டேர் ஆகுது, அதை நம்ம சூச்சர் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமும் திருப்பி ஊன் கேப்பிங் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமே ஒரு டெலிவரி ஆனதுக்கப்புறமே நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள், அதாவது வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு யூரினரி இன்கான்டினன்ஸ் ப்ராப்ளம் வருது, ஒரு கர்ப்பப்பை இறக்கம், பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ், யூரினரி இன்ஃபெக்ஷன். இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ளார ஒரு ப்ராப்ளம், ஒரு ஃபேமிலி இஷ்யூவாகவே மாறுது, நம்மளோட கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேயே நம்ம உழண்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ நிறைய பேர் இந்த டைமில் நம்ம யோசிப்போம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ், ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு வந்து நம்மளோட லைஃப்பை பழைய மாதிரி மாற்றிடாதா அப்படின்னு நம்ம எல்லாமே ஒரு வெயிட் பண்ணுவோம். நம்ம எல்லாத்துக்குமே இது ஒரு ஆசை இருக்கதா செய்யும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளமில் இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு சொல்யூஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ யூஸ்வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பெர்மனண்ட்டான ஒரு நியர் நார்மலாக வந்து நம்ம திருப்பி வந்து மாற்றக்கூடிய ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி. ஸோ இந்த வெஜினல் டைட்டனிங் சர்ஜரியில் உங்களுக்கு டெலிவரினால் நடந்தக்கூடிய ஒரு சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அனாட்டமிக்கலாக ஒரு சேஞ்சஸாக இருக்கட்டும், சைஸில், ஷேப்பில். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ்னால கலர் சேஞ்சஸ் ஆகிறது, ஹைப்பர் பிக்மெண்டட் ஆகிறது, லேபியா மைனோரா வந்து ஹைப்பர்ட்ரோஃபி ஆகிறது, ஏசிமெட்ரிக் ஆகிறது, யூரினரி இன்கான்டினன்ஸ் வருது, சிஸ்டோசில் வருதுன்னு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு வந்து நான் சர்ஜிக்கல் முறையில், லேசர் முறையில் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை சர்ஜிக்கல் முறையில் வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி வித் பெரினியோபிளாஸ்டி. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நம்மளுக்கு பிரச்சனை வந்துருச்சு, இனிமேல்ட்டு நம்ம வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் கூடயே தான் நம்ம லைஃப்பை கடந்து போகணும், இனிமேல்ட்டு நம்ம வந்து என்னடா இது நம்மளுக்கு இப்போ தான் 30 வயசு ஆகுது, நம்மளோட இனி வரும் எல்லா லைஃபுமே இந்த மாதிரியான ப்ராப்ளமோடவே தான் நம்ம கடந்து போகணுமா அப்படின்னு நீங்கள் கவலைப்படாமல், ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட் கிட்ட வந்து நீங்கள் முதல்ல என்கொயர் பண்ணுங்கள், உங்களுக்கான ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் ஃபிட் ஆகுறீங்க, மைல்டா, மாடரேட்டா, சிவியரா, எந்த மாதிரி பிரச்சனையில் நீங்கள் வெஜினல் லூஸ்னஸில் இருக்கீங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் காணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பற்றி மேலும் ஏதாவது தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.